Hello student, 12th standard, exercise 1.2. Find the range of the following matrices by minor method. Range method find பண்றதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுல மைனர் மெத்தடை பத்தி நம்ம பார்க்கலாம். மைனர் மெத்தட் எப்போ பாசிபிளா இருக்கும் அப்படின்னா ரோவும் காலமும் சேமா இருந்தா 2x2 இருந்தா 2x2, 3x3 இருந்தா 3x3, 4x4 இருந்தா 4x4. இப்படி ரோவும் காலமும் சேமா இருந்தா மைனர் மெத்தட் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த மைனர் மெத்தடுக்கு ரோவும் காலமும் சேமா இருக்கும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ ரோவுடைய வேல்யூ, அதாவது தரத்தினுடைய வேல்யூ 1ஆ 2ஆ 3ஆ அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த ரோவுடைய வேல்யூவை டிசைட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் given மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 2 - 4 - 1 2. இதோடைய ஆர்டர் எப்படி இருக்கு? 2x2. ரோவும் காலமும் சேமா இருக்குது. சப்போஸ் இந்த ரோவுடைய வேல்யூ ஏங்கிற மேட்ரிக்ஸ், ரோங்கிற சிம்பிள், இது ரோங்கிற சிம்பிள் ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 2ன்னு சொல்லி எழுதிக்கணும். எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க 2x2 இருந்தா 2 எழுதணும். சப்போஸ் 3x2 சொல்லி இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூ 2ன்னு சொல்லி எழுதிக்கணும். அப்ப இங்க ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ எப்படி கொடுத்தா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 2 எப்படி இருக்கணும்? ஒன்னு 2ஆ இருக்கணும் ரோவுடைய வேல்யூ, இல்லாட்டி 1ஆ இருக்கணும், இல்லாட்டி 0ஆ இருக்கணும். கன்ஃபார்மா 0ஆ இருக்கு. எப்படி 0ஆ இருக்கானா நல் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் 0ஆ இருக்கும். அப்போ ரோங்கிற வேல்யூவை இதுலயே நம்ம டிசைட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னா ஒன்னு 2ஆ இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும். இப்போ 2ஆ இருக்கிறதுக்கு என்ன பண்ணா ரோவும் காலமும் சேமா இருக்கு. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். 2 - 4 - 1 2. ஃபர்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 4. செகண்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் +4. ஃபார்முலா படி ஒரு மைனஸ் சேர்த்தா -4 ஈக்குவல் 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா மாறிடுச்சு. எப்ப 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் 2x2 மைனர் மெத்தட்ல 2x2 மைனர் மெத்தட் என்ன ஆகுதுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துருச்சு. வேற ஏதாவது 2x2 மைனர் மெத்தட் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். மேட்ரிக்ஸ் இருக்குதா? இல்ல. அப்ப இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது இங்க வந்த ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். அப்ப ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ 2ஆ இருக்காது, கன்ஃபார்மா 1ஆ தான் இருக்கும். அப்ப 1ஆ இருக்குன்னா அடுத்து என்னன்னா 1x1 மேட்ரிக்ஸ். இங்க 2 ஒரு 1x1 மேட்ரிக்ஸ், -4 ஒரு 1x1 மேட்ரிக்ஸ், -1 1x1 மேட்ரிக்ஸ், 2 1x1 மேட்ரிக்ஸ். எப்படின்னா 2 1x1 ரோவும் காலமும் சேமா தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அப்ப 1x1 மைனருக்கு போவோம். 1x1 மைனர் 1x1 மைனர் பார்த்தனா டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏல 2ங்கிற வேல்யூ எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் 2 எடுத்தோம்னா என்ன வரும்? ஆன்சர் நமக்கு 2 தான் கிடைக்கும். டிட்டர்மினன்ட் 2 உடைய வேல்யூ 2 தான். அப்ப டிட்டர்மினன்ட் ஏ உடைய வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது. எப்ப 1x1ல நாட் ஈக்குவல் 0வா இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ உடைய வேல்யூ 1ஆ மாறுகிறது. எப்ப 1ஆ மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1x1 மேட்ரிக்ஸ்ல நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா 1. இங்க 2x2 மேட்ரிக்ஸ்ல நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா ரோவுடைய வேல்யூ எப்படி மாறி இருக்கும்னா ரேங்கனுடைய வேல்யூ 2ஆவே இருந்திருக்கும். ஆனா இங்க 0வா இருந்தனால அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போறோம். நெக்ஸ்ட் அடுத்து given மேட்ரிக்ஸை ஏ சொல்லி எழுதிக்கும். ஏ -1 3 4 -7 3 -4. இதோடைய ஆர்டர் நமக்கு எப்படி இருக்கு? R1 R2 R3. நெக்ஸ்ட் C1 C2 C3. காலம் 1 காலம் 2. நெக்ஸ்ட் 3x2 ஆர்டர்ல இருக்குது. இத ரோ ஆஃப் ஏ எப்படி எழுதலாம்? ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 2ன்னு சொல்லி எழுதணும். அப்ப இதுக்கான ஆர்டர் எப்படி இருக்கும்? ரேங்க் எப்படி இருக்கும்னா ஒன்னு 2ஆ இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும், இல்லாட்டி 0 இருக்காது. கன்ஃபார்மா 0 இருக்காது. ஒன்னு 2ஆ இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும். இதுதான் ரேங்க்கான பாசிபிள். இப்போ இதுல 2x2 மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்குது? இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இது ரிமூவ் பண்ணிட்டோம். சென்டர்ல ரிமூவ் பண்ணா -1 3 3 -4 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணா இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய 3 2x2 மேட்ரிக்ஸையும் நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணையில 3 2x2 மேட்ரிக்ஸுமே ஈக்குவல் 0வா வந்துருச்சு அப்படின்னா அடுத்து 1x1 மேட்ரிக்ஸ் போகணும். ஆனா 3 2x2 மேட்ரிக்ஸ்ல எனி ஒன் ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா ரோ ஆஃப் ஏ வேல்யூ 2ஆ மாறிடும்.
நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ 2 cross 2 தான் எடுக்கணும். ஏன்னா வந்து இங்க ரோவும் காலமும் சேமா இருக்கணும். ரோவும் காலமும் சேமா இருக்கலாம். இங்க மினிமம் வேல்யூ எடுத்திருக்கோம். அப்ப ரோவும் காலமும் சேமா இருக்கப்பல -1 3 4 -7 3 cross 3 எடுக்க முடியாது. ஏன்னா ரோவும் காலமும் சேமா இல்ல. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 7 -12. அப்ப இதனுடைய ஆன்சர் நினைக்குது -5. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வா மாறிடுது. எப்ப நாட் ஈக்குவல் டு 0வா மாறுது? 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ்ல நாட் ஈக்குவல் டு 0வா மாறுது. 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா மாறுது. அப்போ ரோ ஆஃப் A னுடைய வேல்யூ என்னது? 2வா மாறிடுது. ரோ ஆஃப் A னுடைய வேல்யூ 2வா மாறிடுது. நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம் R1 R2. அப்ப காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 2 cross 4 given matrix A சொல்லி first நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1 -2 -1 0 3 -6 -3 1 2 cross 4 சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதுல எத்தனை 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிடலாம். 1 3 -2 6 ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் விட்டுட்டு 1 அடுத்தது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் விட்டுட்டு அடுத்தது பாருங்க ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் 1 3 0 1 2 cross 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இதுல இருந்து பார்ப்போம் இதுவும் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்தா இது ரெண்டும் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். அப்ப 6 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த 6 2 cross 2 மேட்ரிக்ஸுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 0வா வந்துச்சு அப்படின்னா 1 cross 1க்கு போகணும். இந்த 6 2 cross 2 மேட்ரிக்ஸ்ல எனி ஒன் ஏதாவது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணல நாட் ஈக்குவல் டு 0 ஆனா ரோ ஆஃப் A னுடைய வேல்யூ எப்படின்னா வந்து 2வா தான் இருக்கும். இப்போ ரோ ஆஃப் A னுடைய வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மினிமம் வேல்யூ 2வா தான் இருக்கும். அப்போ ரோங்கிற வேல்யூ 1 2வா இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும். 0 கன்ஃபார்மா நமக்கு இருக்கான்னு சொல்லி தெரியும். ஏன்னா நல் மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 -2 3 -6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -6 + 6 0வா மாறிடும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா மாறிடும். நெக்ஸ்ட் அடுத்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் போவோம். அடுத்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் பாருங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் -2 -1 -6 -3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 -6 = 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு 0வா மாறிடும். நெக்ஸ்ட் அடுத்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் போவோம். அடுத்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னா -1 0 -3 1. இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 -0 = -1. எப்போ -1 கிடைச்சிருக்குது? இது நாட் ஈக்குவல் டு 0 மாதிரி இருக்கு. எப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது? 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ். இது ஃபுல்லா 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்றோம். 2 cross 2 மைனர் மேட்ரிக்ஸ்ல 3 மைனர் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அதுல 2 மைனர் மேட்ரிக்ஸ் எப்படி காட்டுது? 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா மாறிடுது. ரிமைனிங் ஒன்னு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு. இன்னும் 3 மைனர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்க நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சோ அப்போ இந்த இடத்துல நம்ம ரோ ஆஃப் A ஈக்குவல் 2 சொல்லி எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரை எழுதும் போது இதே கொஸ்டினா வருது, கொஸ்டின்ல இதே கொஸ்டினே நம்ம கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. எது நாட் ஈக்குவல்டா இருக்கோ அதை மட்டும் எழுதி ஆன்சரை எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் தான் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.